வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் NBCC. இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதோட PE 54.35, செக்டார் PE 17.45, ROE 18.04%. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது இந்த ஸ்டாக்கு. கடந்த 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கு. ஜான்வரி 17ஆம் தேதி இது 86 ரூபா 90 பைசாலேருந்து 96 ரூபா 99 பைசா, அதாவது கிட்டத்தட்ட 9% விலை ஏறி பின்னாடி 95 ரூபா 31 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் 96 ரூபா 25 பைசாவில் தான் இருக்குது. ஒருவேளை 96.25க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் 105 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை 105ஐயும் தாண்டிச்சுன்னா 115ல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே ஏறுமா இல்லை கீழே விழுகுமான்னு சரியாக தெரியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் தயவுசெய்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்க்க போகிற ஸ்டாக் GSFC. இது ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி. இதோட PE 15.76, செக்டார் PE 14.58, ROE 4.43%. ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 186 ரூபா 50 பைசாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது 17ஆம் தேதி 193 ரூபா 20 பைசாவில் இருந்து 212 ரூபா 70 பைசா வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 8.5% ஏறி மறுபடியும் 208 ரூபா 86 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரெண்டுமே 224.50 பைசாவில் இருக்குது. எப்போ அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அது அப்படி மேலே ஏறும் பட்சத்தில் அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 238 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை அதையும் கட் பண்ணி ஏறிச்சுன்னா இது 250 ரூபா 50 பைசா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டை நகட்டிகிட்டே போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சன்டெக். இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதோட PE 48.13, செக்டார் PE 17.41, ROE 2.27%. 22 ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்தது. கடந்த 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்த இந்த ஸ்டாக்கு 17ஆம் தேதி 459 ரூபா 35 பைசாலேருந்து 498 ரூபா 95 பைசா வரைக்கும் ஏறி, அதாவது கிட்டத்தட்ட 8% ஏறி பின்னாடி 491 ரூபா 95 பைசாவில் இறங்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 495ல் இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 521ல் தான் இருக்குது. அதனால் எப்போ இதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி, அதாவது 521 கட் பண்ணி மேலே ஏறி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி ஏறிச்சுன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸு 568 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை 568ஓட அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணி மேலே போனாங்கன்னா 601 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான பணத்தை தற்போது முதலீடு பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யறது. 232 மேல க்ளோஸ் வச்சாங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 265. ஒருவேளை 265 கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 301 ரூபா 60 பைசால இருக்கு. ஜெனரலா மார்க்கெட் மேல